நீங்க எப்போவாவது கவனிச்சிருக்கீங்களா? சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா பணத்தை ஒரு தெருப்பூனைய போல துரத்துவாங்க. ஆமா, ரொம்ப வேகமா துரத்துவாங்க. அவங்க எவ்வளவு வேகமா துரத்துறாங்களோ அந்த பூனை அவ்வளவு வேகமா ஓடி ஒளிஞ்சுக்கும். ஆனா இன்னும் சிலரோ ஒரே இடத்துல ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. எந்த பதட்டமும் இல்லாம. ஆமா, அந்த பூனை எந்த பயமும் இல்லாம தானாகவே அவங்க மடியில உட்காந்துக்கும். பணமும் சிலருக்கு இப்படிதான் எந்த விதமான தடையும் இல்லாம ரொம்ப ஈஸியா சேருது. இது உலகத்துல பலரும் தினமும் தங்களுக்குள்ள கேட்டுக்கிற ஒரு கேள்விதான். ஆனா இன்னும் சிலரோ தங்களோட வாழ்நாள் முழுவதும் எவ்வளவுதான் கடினமா உழைத்தாலும் அது கைக்கு வருவதே இல்லையே, அது ஏன்? இது ஒரு மிக சுவாரஸ்யமான முரண்பாடு. நம்ம பொதுவா பொருளாதாரம், முதலீட்டு உத்திகள், வட்டி விகிதங்கள் அப்படின்னு பல விஷயங்களை தேடி தேடி படிப்போம். கண்டிப்பா எல்லாருமே அதான பண்றோம். ஆனா எண்கள் சார்ந்த அந்த தரவுகள் எல்லாம் இந்த பூனை ஏன் சிலரிடம் மட்டும்தான் தானாகவே போகுது அப்படிங்கிற முழுமையா விளக்கவில்லை. அதனாலதான் இன்னைக்கு நமது ஆழமான தேடலை ஒரு முற்றிலும் வித்தியாசமான கோணத்துல ஆரம்பிக்க போறோம். ஒரு புது சோர்ஸ், சரியா? ஆமா, நாம வழக்கமா படிக்கிற பங்கு சந்தை அல்லது வால் ஸ்ட்ரீட் தரவுகளுக்கு பதிலா இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போகிற ஆதாரம் சித்தர் பிராண ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு பழமையான குறிப்பு. சித்தர் பிராண ரகசியங்கள், இது கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது ஒரு கற்போராக தரவுகளையும் தர்க்கத்தையும் பகுப்பாய்வு செய்யும் நமக்கு சற்று வழக்கத்துக்கு மாறானதாக தோன்றலாம். கண்டிப்பா கொஞ்சம் விசித்திரமா கூட தோணலாம். ஆனா இதில் இருக்கும் மாயாஜால வார்த்தைகளை தாண்டி அதன் உள்ளே இருக்கும் உளவியலையும் உயிரியலையும் கொஞ்சம் தோண்டி பார்த்தால் நிறைய விஷயங்கள் புரியும். முக்கியமா மனிதனை ஒரு நடமாடும் காந்தம் என்று இவங்க சொல்றதோட ஆழமான அர்த்தம் புரியும். அதாவது அந்த நடமாடும் காந்தம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த மொத்த ஆதாரத்தோட அச்சாணி. நடமாடும் காந்தம்னா எப்படி சொல்றீங்க? நாம செல்வத்தை ஈர்க்கிற விடைய எப்போதுமே நமக்கு வெளியே இருக்கிற உலகத்துல, அதாவது பேங்க்ல இல்லனா மார்க்கெட்ல தேடுறோம். ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சக்தி உங்க உடலுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லுது. ஓ, நமது நரம்பு மண்டலத்திற்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அதேதான். ஒரு காந்தம் எப்படி இரும்பு ஈர்க்கிறதோ அதே போல நாம நமது எண்ணங்கள் மூலமாக எந்த ஆற்றலை வெளியே அனுப்புறோமோ அதே அதிர்வலையை கொண்ட நிகழ்வுகளையும் வாய்ப்புகளையும் ஏன் பணத்தையுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள இழுத்துக்கிறோம். இதுதான் இதோட மைய கருத்து. மனிதன் ஒரு நடமாடும் காந்தம். இது கேட்கறதுக்கு மிகச் சிறப்பா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை பார்ப்போம். சரி, சொல்லுங்க. நாம எல்லோரும் ஏதோ ஒரு வகையில நல்ல விஷயங்களை தான் ஈர்க்க நினைக்கிறோம். பிறகு ஏன் அதை நடப்பதில்லை? இந்த காந்த சக்தியை எப்படி வேலை செய்ய வைப்பது? இதுக்குத்தான் அந்த ஆதார குறிப்புல செல்வத்தை ஈர்ப்பதற்கான ஒரு பிரத்யேகமான 3 படி செயல்முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 ஸ்டெப்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா 5 நிமிடம் முழுமையான மௌனம், அதாவது மௌனத்தின் சக்தி. வெறும் 5 நிமிஷம் தானா? ஆமா, ஒரு அமைதியான இடத்துல மொபைல் போன் இல்லாம, சத்தங்கள் இல்லாம, வேற எதையும் சிந்திக்காம வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கிறது. இதை நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனது ஸ்மார்ட் போனை பேட்டரி சேவர் மோட்ல போடுற மாதிரி தோணுச்சு. ரொம்ப சரியான ஒப்பீடு. அல்லது லேப்டாப்பை ரீஸ்டார்ட் செய்யறது போலவோ தோணுச்சு. அந்த ஸ்மார்ட் போன் ஒப்பீடு இதை புரிஞ்சுக்க மிகச் சரியான ஒரு வழி. இப்போ உங்க போன்ல பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? போன் சூடாகும், பேட்டரி ரொம்ப வேகமா தீர்ந்து போகும். அதேதான், நமது மூளையும் அப்படிதான் செயல்படுது. நாம அமைதியா நாற்காலியில உட்கார்ந்து இருக்கோம்னு நினைப்போம், ஆனா மூளைக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நாளை மீட்டிங்ல என்ன சொல்றது, அந்த இஎம்ஐ எப்படி கட்டுறது, இப்படின்னு 1000 கணக்குகள் ஓடும். சரியா சொன்னீங்க. குழந்தையின் படிப்பு செலவுக்கு என்ன செய்யறதுன்னு பல யோசனைகள். இந்த தொடர்ச்சியான பின்னணி சிந்தனைகள் பெரும் அளவிலான நமது மன ஆற்றலை உறிஞ்சிடுது. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னு கேளுங்க. எப்போதுமே 1000 சிந்தனைகளுடன் ஓடிக்கொண்டே இருக்கும் நமது மூளைக்கு சாதாரணமா கண்களை மூடினாலே இன்னும் அதிகமான எண்ணங்கள் தானே வரும். ஆமா, ஆரம்பத்துல வரதான் செய்யும். அப்போ இந்த 5 நிமிட அமைதி உண்மையிலேயே இது எண்ணங்களை செயலக்க செஞ்சிடுமா? அது எப்படி சாத்தியம்? ஆரம்பத்துல எண்ணங்கள் வரும், ஆனா அந்த 5 நிமிஷம் நீங்க வெளியுலக தூண்டல்களை, அதாவது போன், டிவி, சத்தம் என எல்லாவற்றையும் முழுமையா துண்டிக்கும் போது ஒரு மாற்றம் நடக்கும். என்ன மாதிரியான மாற்றம்? உங்க மூளைக்கு செல்லும் அதிகப்படியான தகவல் சுமை கணிசமாக குறையும்.
இதத்தான் சித்தர்கள் உள் சக்தி சேமிப்பு நிலை அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. ஓ, இன்டர்னல் எனர்ஜி சேவிங் ஸ்டேட். ஆமா, எப்படி ஒரு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் செய்யும்போது தற்காலிக நினைவகம் அதாவது RAM காலியாகி அதோட வேகம் அதிகரிக்குதோ அதே போல மனக்குழப்பங்கள் நிற்கும்போது வீணாகும் ஆற்றல் சேமிக்கப்படுது. ஆஹா, அப்போ ஆற்றல் சேமிக்கப்படும் போது நமது காந்த சக்தி ரீசெட் ஆகுது. கண்டிப்பா. ஆற்றல் சேமிக்கப்படும் போது உங்களின் இயல்பான காந்த சக்தி முழுமையாக மீட்டமைக்கப்படுது. அப்படி என்றால் அந்த 5 நிமிஷம் நாம உலகத்திலிருந்து துண்டித்துக் கொள்ளவில்லை, மாறாக நமது சுய ஆற்றலை மீண்டும் சேகரித்துக் கொள்கிறோம். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ நான் இதுல இருக்கிற ஒரு முரண்பாட்டை கேட்கிறேன். எனது மூளையை நான் இப்போ ரீசெட் செஞ்சுட்டேன். சரி. மனம் இப்போ காலியாக அமைதியாக இருக்கு. ஆனா ஒரு காலியான மனம் எப்படி வங்கிக் கணக்கில் பணத்தை கொண்டு வரும்? அது வெறும் அமைதியான மனம், அவ்வளவுதானே? இது நியாயமான கேள்விதான். ஒரு வெற்றிடம் எப்படி பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும்? இந்த சவாலை அந்த ஆதாரம் எப்படி எதிர்கொள்கிறது? அது ஒரு மிகச்சிறப்பான கேள்வி. காலியான மனம் எதையும் ஈர்க்காது. அது வெறும் பாத்திரம் மட்டுமே. அப்போ அந்த வெற்றிடத்தை எப்படி மாற்றுவது? அந்த வெற்றிடத்தை எப்படி பணத்தை ஈர்க்கும் சக்தியா மாற்றுவது என்பதற்குத்தான் அவங்க 2வது படியே வச்சிருக்காங்க. அதுதான் பிராணசக்தி மூச்சு பயிற்சி. இது வெறும் தியானம் இல்லையா? இல்ல, இது வெறும் மனதை அமைதிப்படுத்தும் தியானம் அல்ல. உடலியல் ரீதியாக அந்த வெற்றிடத்தை ஒரு குறிப்பிட்ட ஆற்றலால் நிரப்பும் பயிற்சி. இதுவும் ஒரு 5 நிமிட பயிற்சி தான். இந்த மூச்சு பயிற்சி எனக்கு மிகவும் சவாலானதாக தோணுச்சு. இதுல ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அந்த 4-4-6 கணக்கு சொல்றீங்க. அதேதான். 4 வினாடிகள் மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்க வேண்டும். அடுத்த 4 வினாடிகள் மூச்சை உள்ளேயே நிறுத்தி வைக்க வேண்டும். சரியா சொன்னீங்க. அதன் பிறகு 6 வினாடிகள் மூச்சை மிக மெதுவாக வெளியே விட வேண்டும். இதை 10 முறை செய்ய சொல்றாங்க. நான் கேட்ட நினைப்பது இதைத்தான். கேளுங்க. 4 வினாடிகள் இழுப்பது, 4 வினாடிகள் நிறுத்துவது சரி, அது சாத்தியம்தான். ஆனா ஏன் 6 வினாடிகள் மூச்சை வெளியே விட வேண்டும்? இதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. வெளியே விடும் நேரத்தை மட்டும் ஏன் நீட்டிக்க வேண்டும்? இதில் ஏதேனும் தர்க்க ரீதியான காரணம் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. இங்குதான் அந்த உயிரியல் ரகசியம் ஒளிந்திருக்கு. நாம மூச்சை உள்ளே இழுக்கும்போது நமது உடலின் சிம்பதெட்டிக் நரம்பு மண்டலம் வேலை செய்யுது. ஓ, சிம்பதெட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆமா, இது சுருக்கமா சொன்னா நமது உடலின் ஆக்சிலரேட்டர் மாதிரி, அதாவது கேஸ் பெடல். அது இதய துடிப்பை லேசாக அதிகரிக்கும். அப்போ வெளியே விடும் பொழுது என்ன நடக்கும்? மூச்சு வெளியே விடும் பொழுது பாராசிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. இது உடலின் பிரேக். அப்படி என்றால் நாம மூச்சை வெளியே விடும் நேரத்தை அதிகமாக்கும் போது நமது நரம்பு மண்டலத்தின் பிரேக்கை நாமே வலுக்கட்டாயமாக அழுத்துகிறோம் சொல்றீங்களா? 100% உண்மை. நீங்க 6 வினாடிகள் மெதுவாக மூச்சை வெளியே விடுறீங்கன்னா உங்கள் இதய துடிப்பு தானாகவே குறையுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்களது வேகஸ் நரம்பு தூண்டப்படுது. இது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு மனிதன் நிதி பிரச்சனையில இருக்கும்போது அவனது மூளை எப்போதும் சர்வைவல் மோட்ல இருக்கும். சர்வைவல் மோட்னா தற்காப்பு நிலையில இருக்குமா? ஆமாம். ஒரு காட்டுல ஒரு புலி துரத்தினால் மூளை எப்படி பதற்றம் அடையுமோ அதே அளவிலான பதற்றத்தை தான் ஒரு கிரெடிட் கார்டு பில்லும் மூளைக்கு தருது. ஆச்சரியமா இருக்கு. அதாவது நமது மூளைக்கு நிஜமான புலிக்கும் அடுத்த மாத வீட்டு வாடகைக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் கூட தெரியாது. தற்காப்பு நிலையில் இருக்கும்போது உங்கள் மூளையின் கவனம் முழுவதும் எப்படி உயிர் பிழைப்பது என்பதில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த நிலையில நம்மால எதையும் சரியா யோசிக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. அந்த நிலையில உங்களால் புதிய வாய்ப்புகளையோ பணத்தை உருவாக்கும் ஒரு சிறந்த யோசனையோ சிந்திக்கவே முடியாது. வாய்ப்புகள் உங்கள் கண் முன்னே இருந்தாலும் அது தெரியாது. ஓஹோ. ஆனா இந்த மூச்சு பயிற்சி மூலம் உங்கள் நரம்புகளை தணிக்கும் போது மூளை அந்த சர்வைவல் மோடிலிருந்து வெளியே அமைதி மற்றும் ஆக்கப்பூர்வமான நிலைக்கு மாறுது. அதாவது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடு. ஆஹா, இப்ப புரியுது. இந்த தெளிவான நிலைப்பாட்டை தான் சித்தர்கள் உடல்ல பிராணசக்தி உச்சத்தில் இருக்கும் நிலை என்றும் பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலுக்குள் நுழையும் தருணம் என்றும் சொல்றாங்க. இத கேட்கும்போது அந்த தத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு மிக தெளிவா புரியுது. மூளை அமைதியாகும் போது வாய்ப்புகளை பார்க்கும் திறன் அதிகரிக்குது. ஆமா, அதான் உண்மையான ரகசியம். சரி, இப்ப பழைய குப்பைகளை வெளியேற்றி விட்டோம். நரம்பு மண்டலத்தையும் பிரேக் போட்டு அமைதிப்படுத்தி விட்டோம். உடலும் மனமும் இப்போ ஒரு சக்தி வாய்ந்த நிலையில இருக்கு. அடுத்தது என்னன்னு யோசிக்கிறீங்க, சரியா?
ஆமா, இந்த அமைதிக்கும் செல்வத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த புள்ளியில தான் பணத்தை ஈர்க்கும் அந்த மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட ரகசியம் ஆரம்பிக்கிறதா? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் பண காந்த எண்ணம், அதாவது வெல்த் ஃப்ரீக்வன்சி. வெல்த் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ உங்களின் நரம்பு மண்டலம் புதிய கட்டளைகளை ஏற்க தயாராக இருக்கு. இந்த நிலையில அடுத்த 2 நிமிஷங்களுக்கு நீங்க ஒரு மனக்காட்சியை உருவாக்க வேண்டும். விஷுவலைசேஷன் பண்றதா? ஆமா, நீங்க ஏற்கனவே பணத்தில் வளமாக இருப்பதாகவும் உங்களுக்கு தேவையானதை சந்தோஷமாக செலவழிப்பதாகவும் சுதந்திரமாக வாழ்வதாகவும் உணர வேண்டும். வெறும் உணர்வது மட்டும்தானா? அது மட்டும் இல்லாம எனக்கு பணம் வருகிறது, நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் என்று உள்ளுக்குள் ஆழமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். இதை நான் படிக்கும்போது எனக்கு உடனடியாக தோன்றியது ஒரு ரேடியோவை டியூன் செய்யும் உதாரணம்தான். ஓ, ரேடியோ டியூனிங் சொல்லுங்க. அதாவது நம்ம கார்ல செல்லும்போது 99.3 FM கேட்க வேண்டும்னு ஆசைப்பட்டால் நமது ரேடியோவை சரியாக 99.3 என்ற அதிர்வெண்ணில் தானே டியூன் செய்ய வேண்டும். ஆமா, அப்போதான் அந்த பாட்டு கேட்கும். நாம 95ல வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கவில்லை என்று குறை சொல்வதில் அர்த்தமே இல்லை. அதுபோலவே பணம் என்பது ஒரு ஆற்றல் என்றால் அந்த பணத்தின் அதிர்வெண்ணிற்கு நாம நமது மனதை டியூன் செய்கிறோம்னு எடுத்துக்கொள்ளலாமா? அந்த ரேடியோ உதாரணம் ஈர்ப்பு விதி பற்றி பேசும்போது பரவலாக பயன்படுத்தப்படுவதுதான். ஆனா இந்த ஆதாரத்தில் சொல்லப்படும் நடமாடும் காந்தம் என்ற தத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்னும் ஆழமாகவா? அதாவது நீங்க வெறுமனே ஒரு ரேடியோவை தவறான அதிர்வெண்ணில் வைத்துக்கொண்டு பாட்டு கேட்கவில்லையே என்று மட்டும் தேடவில்லை. நீங்க பயத்தில் இருக்கும்போது ஒரு எதிர்மறை காந்தப்புலத்தை உங்களை சுற்றி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எதிர்மறை காந்தப்புலம் என்றால் வாய்ப்புகளை நாமே தள்ளிவிடுகிறோமா? அது எப்படி நடக்குது? அதத்தான் இந்த ஆதாரம் 3 சூத்திரங்களாக மிக அழகாக விளக்குது. முதலாவது பயம் என்பது பணத்தை தூரமாக்கும். அதாவது fear pushes money away. நாம பணத்தை நினைச்சு பயப்படுறத சொல்றீங்களா? ஆமா, நாம பெரும்பாலும் பணத்தை பற்றி நினைக்கும் போதே ஒருவித பயத்துடன் தான் நினைக்கிறோம். இந்த மாத வாடகையை எப்படி கட்டுவது, பணம் தீர்ந்து விட்டால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்ற பயம். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க பயத்தோடு இருக்கும்போது நீங்க பணத்தை பற்றி சிந்திக்கவில்லை, பணப்பற்றாக்குறையை பற்றி சிந்திக்கிறீர்கள். ஒரு நடமாடும் காந்தமான நீங்க பற்றாக்குறை என்ற அதிர்வலையை வெளியே அனுப்பினால் என்னாகும்? ஓ, அது பணத்தை நம்மை விட்டு வெகு தூரம் தள்ளி சென்று விடுமா? அதேதான். அந்த பயம் ஒரு காந்த தடையை உருவாக்குது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், நாம வெளியில் பணத்தை ஈர்க்க நினைக்கிறோம்னு சொல்லிக்கொண்டே நமது உள்ளுணர்வு பணத்தை இழந்து விடுவோமோ என்ற பயத்தை வெளியே அனுப்புது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நடமாடும் காந்தமான நாம பயத்தை வெளியே அனுப்பினால் அது மேலும் பல பயமுறுத்தும் சூழ்நிலைகளைத்தான் ஈர்க்கும். இது எவ்வளவு பெரிய உளவியல் முரண்பாடு பாருங்க. அப்படி என்றால் இந்த தடையை உடைப்பது எப்படி? அதற்கான 2வது சூத்திரம் இருக்கு. நம்பிக்கை என்பது பணத்தை அருகில் கொண்டு வரும். அதாவது belief brings money closer. அப்போ நாம முதல்ல பேசின அந்த மனக்காட்சி பயிற்சி இதற்காகத்தானா? ஆமா, நான் செல்வ வளத்தோட இருக்கிறேன் என்று நரம்பு மண்டலம் அமைதியாக இருக்கும் அந்த தருணத்தில் நீங்க உணர்த்தும் போது உங்கள் மூளையில் உள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் விழித்துக் கொள்கிறது. RAS சிஸ்டம்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, மூளையில உள்ள ஒரு வடிகட்டி. நீங்க செல்வத்தை நம்ப ஆரம்பிக்கும் போது இந்த வடிகட்டி செல்வத்துக்கான வாய்ப்புகளை உங்களை சுற்றி காட்ட தொடங்கும். ஆஹா. மூளை அதை உண்மையில நம்பும்போது உங்கள் காந்த அதிர்வெண் மாறுது. அந்த நம்பிக்கை பணத்தை உங்கள் அருகில் கொண்டு வருது. இது உயிரியல் ரீதியாகவும் சரியாக பொருந்துது. மூளைக்கு நீங்க என்ன கட்டளை கொடுக்கறீங்களோ அது தேடத் தொடங்குது. அப்போ இதுல உள்ள 3வது சூத்திரம் நன்றி உணர்வு பற்றியது அல்லவா? ஆமா, 3வது சூத்திரம் நன்றி உணர்வு என்பது பணத்தை பெருக்கும். கிராட்டிடியூட் மல்டிப்ளைஸ் மணி. இது எப்படி வேலை செய்யுது? உங்களிடம் இன்று ஒரு சிறிய தொகை இருந்தாலும் அல்லது நீங்க வசிக்க ஒரு வீடு இருந்தாலும் அதற்காக நீங்க உண்மையிலேயே பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தும் போது அந்த நேர்மறை ஆற்றல் பன்மடங்காக பெருகும். ஓ, பற்றாக்குறை என்ற பயத்திலிருந்து நம்ம விலகி வர்றோம், சரியா? பெருக தொடங்கும்னு சித்தர்கள் சொல்றாங்க. நன்றி உணர்வு என்பது பணத்தை பெருக்கும் ஒரு அபாரமான கருவி. இந்த முழு செயல்முறையும் இப்போ என்னால ஒரு தெளிவான நேர்கோட்டில் இணைத்து பார்க்க முடியுது. இதேதோ காற்றில் கோட்டை கட்டும் மாயாஜாலம் இல்ல. ஆமா, இது ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறைதான். நமது மன அழுத்தம், பயம் ஆகியவற்றை நரம்பியல் ரீதியாக குறைத்து மூளையை வளப்படியான எண்ணங்களுக்கு தயார் செய்யும் ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. சரி, இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் தேவைப்படும். சொல்லுங்க, என்ன வழிகாட்டுதல்?
இந்த 10 நிமிட பயிற்சியை, அதாவது 5 நிமிட மௌனம், 5 நிமிட மூச்சு பயிற்சி, 2 நிமிட பணக்காந்த எண்ணம், இதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்ற நடைமுறை பயன்பாட்டை சொல்ல முடியுமா? இந்த ஆதார குறிப்பு இதற்கான நேரத்தையும் மிக தெளிவாக குறிப்பிடுது. இதை தினமும் 2 முறை செய்ய பரிந்துரைக்கப்படுது. ஒன்று காலை தூங்கி எழுந்ததும், மற்றொன்று இரவு தூங்குவதற்கு முன்பு. அந்த 2 குறிப்பிட்ட நேரங்களுக்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்கா? நிச்சயம் இருக்கு. அந்த 2 நேரங்களிலும் தான் நமது விழிப்பு நிலை மனம் ஓய்வெடுத்து நமது ஆழ்மனம் எந்தவிதமான தர்க்க ரீதியான தடைகளும் இன்றி முழுமையாக திறந்திருக்கும். ஓ, சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நேரமா? ஆமா, அந்த நேரத்தில் இந்த காந்த பயிற்சியை செய்வது நேரடியாக உங்கள் ஆழ்மனதில் பணத்தை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை விதைக்க உதவும். இதை எத்தனை நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆதாரம் சொல்லுது? குறைந்தபட்சம் 7 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 7 நாட்கள் செஞ்சா போதுமா? உள்ள வாழ்க்கை சூழலிலும் நீங்க வாய்ப்புகளை அணுகும் விதத்திலும் வெளிப்படையான நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும் என்ற உறுதியை இந்த ஆதாரம் வழங்குது. மிகவும் அற்புதமான ஒரு தேடல் இது. பணத்தை நாம வெளியே தேடி ஓட வேண்டியதில்லை. நாம ஒரு நடமாடும் காந்தம். ஆமா, அந்த சக்தி நமக்குள்ளேயே இருக்கு. நமது உள்ளே இருக்கும் ஆற்றலை மாற்றினா பணம் தானாகவே நம்மை தேடி வரும் என்பதை அறிவியலோடு இணைத்து பார்க்க முடிஞ்சது. சித்தர்களின் அந்த அழகான சமன்பாட்டை மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புற. கண்டிப்பா சொல்லுங்க. நம்பிக்கை கூட்டல் அமைதி கூட்டல் பிராணசக்தி சமம் செல்வம். இது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு மனிதனின் பயத்தை உடைத்து அவனை செயல்பட வைக்கும் ஒரு கருவி. மிக சரியான சுருக்கம். நமது அக உலகை நாம சரி செய்யும் போது நமது புற உலகம் தானாகவே மாறிவிடுது என்பதுதான் இதோட ஆழமான தத்துவம். உள்ளே மாறினா வெளியவும் மாறும், சரியா? ஆமா, நம்ம எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமோ அதைத்தான் ஈர்க்கிறோம். எனவே நாம என்ன கேட்கிறோம், என்ன உணர்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். விடை பெறுவதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நேர்களுக்கான கேள்வியா? ஆமா, இன்று நாம பார்த்தவற்றிலிருந்து பயம் என்பது நரம்பு மண்டலத்தை முடக்கி பணத்தை நம்மை விட்டு தூரமாக்குறது என்பதையும், நன்றி உணர்வு பணத்தை நம்மிடம் பெருக்குகிறது என்பதையும் தெரிந்து கொண்டோம். அப்படியானால் இன்று நாம அன்றாடம் சந்திக்கும் நிதி பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடுகள் என்பதெல்லாம் உண்மையிலேயே வெறும் பணப்பற்றாக்குறைதானா, அல்லது அவை நமது உள்ளே உறைந்து போய் கிடக்கும் உணர்ச்சிகரமான ஆற்றல் தடைகளா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இந்த ஆதாரத்தின்படி உங்கள் மூளை வெளியிடும் அந்த காந்த சக்தியை, அந்த உள் அதிர்வெண்ணை நீங்கள் மாற்றினால் உங்கள் வங்கி இருப்பும் உண்மையிலேயே மாறுமா? இதை பற்றி நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான தேடலில் நாம் சந்திப்போம்.